கம்மியாக இருக்குது சவுண்டு. ரொம்ப நாள் கழிச்சு படத்தை இப்போ தான் ஆடியோ லான்ச்சுக்கு கொண்டு வந்துருக்கோம். அப்படியே அங்கே கத்துனீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இதாங்க எண்ட் ஆஃப் த டே டாமி கேம். ஆக்சுவலாக மெல்லிசை எங்கேன்னு தொடங்குதுன்னு தெரியல. இந்த படம் ரொம்ப அழகாக 4 ரஞ்சித் ஒரு நாள் காஃபி சாப்பிட்டு கேட்ட கதை. அது ஒரு 3/4 மணி நேரத்தில் சொன்ன கதை. ரஞ்சித் வந்து ஒவ்வொரு நாளையும் ஒரு 300 அடி ஆழத்தில் போய் தான் ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் ஆக்சுவலாக கதையை கேட்டோன்னே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. முக்கியமாக இன்னைக்கு இல்லை, அது என்றைக்குமே சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையை ஏற்பட்டது. ஒரு ஆண் ஒரு பெண் மேலே வச்சிருக்கிற அந்த அன்போட ஆழத்தை சொல்கிற ஒரு படமாக ஏற்பட்டது. எத்தனை விதமான அந்த படத்தை சொல்லலாம். இன்னொரு பக்கமும் இருக்குது இந்த கதையில், ஒரு த்ரில்லரும் இருக்குது. இந்த உலகம் எங்கே எப்படி என்னவானாலும் சரி, அந்த கடைசியாக அது வந்து சேரடைஞ்சது ஒரு ஆண் பெண்ணோட உறவு தான். அது முக்கியமான எமோஷனாக இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த எமோஷன்ஸ், அதுதான் படம். வாழ்க்கை அதை பற்றி தான் இருக்குது. அது மாரி தான் வாழ்க்கையும் இருக்குது. அதை நம்பி தான் நீங்களும் இருக்கும், நம்மளும் இருக்கும், எல்லாருமே இருக்கும். அது ஜெயிச்சமாக இருந்தாலும் சரி, தோற்றமாலும் சரி. ஸோ அந்த எமோஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகாக ஆழமாக சொல்லக்கூடிய படம் தான் இந்த மெல்லிசை. அந்த ரஞ்சித் வந்து பிசுரே இருக்காது, எக்ஸிபிஷன் வந்து பிசுரே இருக்காது. அந்த ஃப்ரீடம் இருக்குது, ஒர்க் பண்ணலாம். கிளைமேக்ஸ்லாம் நான் ஒன்று நடித்து ஒன்று எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு வேறு ஒரு இடத்துல வச்சு, இல்லை தலைவா எனக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வேறு யார் கொடுத்து பார்க்கலாம் இருக்குது, அது ரொம்ப கிளிஷேவாக இருக்குது, வேறு ஒன்று ட்ரை பண்ணிட்டோமான்னு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை தருவா, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இன்னொரு சான்ஸ் இருந்தது. அந்த மாதிரி படத்தில் நிறையா இடத்துல எனக்கு யூஸ் பண்ணுறது இருந்தது. அதை ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா நான் கேட்பேன், பிறகு இது ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், இதுக்கு ஒரு ஷார்ட் வச்சுக்கலாமான்னு கேட்டாலும் அந்த ஃப்ரீடம் இருக்கும். ஸோ அதனால் எல்லா வகையிலையும் நடிப்புனா வெறும் டயலாக் டெலிவரி இல்லை, பாடி லாங்குவேஜ் இல்லை, அதுக்கு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கூலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பேன். ஃபஸ்ட்டு ஒர்க்கே நான் எல்லாத்தையும் நான் ரஞ்சித் அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக நான். ஸோ நான் ரஞ்சித்துக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க, ரஞ்சித் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். ரஞ்சித் தேங்க்ஸ் சொல்லிட்டு. சாம் நல்லா பேசினாப்புல, கொஞ்சம் நிறைய பேசினாப்புல. ஆனால் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டெடிகேட்டடான ஒரு ஆள், சின்சியரான ஒரு ஆள். ஆனால் எனக்கு மியூசிக் டைரக்டர் அவருக்கு தான் ஃபங்க்ஷனால் அவரை பாராட்டணும் அப்படின்னு இல்லை, நிஜமாக ரொம்ப சின்சியரான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். இந்த படத்துக்கு அப்புறம் சாமோட சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, செம்மையாக பேசப்படும் நான் நம்புகிறேன், எதிர்பார்க்குறேன், வருவாரு நம்புகிறேன். அப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஆள் காயத்ரி. நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் நடிக்கும்போது நான் பஜ்ஜிக்கிட்ட பாலாஜிக்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும், கொஞ்சம் விட்டால் இந்த பொண்ணு தூக்கி சாப்பிட்டோம், ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் இந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு. இது நடிக்கும்போது சரி, சின்ன சின்ன டீட்டெயிலாம் காயத்ரி செம்மையாக பண்ணுவாங்க. இந்த படம் ஆரம்பிக்கும் போது 4-5 ஹீரோயின்ஸ் ஆப்ஷனில் இருக்கும்போது நான் ரஞ்சித்தை இல்லை காயத்ரி ஒரு ஆடிஷன் பாருங்கள், அப்புறம் டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு ஆடிஷனாக பார்த்தாரு, ஷி இம்ப்ரெஸ். சூப்பராக பண்ணியிருக்காங்க காயத்ரி. அவள் எமோஷன்ஸோட அர்த்தம் எனக்கு புரியுது. கண்டிப்பாக இதில் காயத்ரி ஒரு லெவலுக்கு போகணும்னு நான் நம்புகிறேன். தீபக் பூபதி அது மாதிரிலாம் நிறைய கோவம் இருக்குது, அது எல்லாத்தையும் மீறி இப்போ நல்ல சந்தோஷம் இருக்குது. இந்த ரிப்பல் ஸ்டூடியோ சூப்பராக வரணும், இன்னும் பெருசாக வரணும், இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இன்றைக்கி ஆடியோ லான்ச் வந்திருக்கு, சீக்கிரம் திரைக்கு வரும். நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாங் பார்த்தீங்கன்னா